இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு உள்ள வந்தாங்கன்னா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனை இல்லாத எந்த கட்சி இருக்கு? சண்டையில கிளியாத சட்டை எங்க சார் இருக்கு? எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. சரி, டிடிவி தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் என்டிஏ விட்டு வெளியே போறேன்னு அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டாங்க. அவங்க அபிஷியலா போட்டி வந்து இப்ப டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தானே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதனால என்ன? அது கூட டிடிவி எப்ப சொன்னாரு? என்னோட முடிவை நான் ஜனவரியில் அறிவிப்பேன் தானே சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொன்னாரு டிடிவி? ஆனா ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. ஃபீல்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிப்பேன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி எனது முடிவு என்னன்றத நான் இறுதி முடிவை டிசம்பருக்கு அப்புறம் தான் அறிவிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்பயே இன்னொன்னு சொல்லிடுறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆவது எனக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால என்ன சார்? அரசியல் போட்டுக்கோங்க. 2026 அதை வலியுறுத்த மாட்டேன்னு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாரா? திருமாவளவன் மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டார்ல. கடைசி என்ன சொன்னார்? 26 நான் அதை வலியுறுத்த மாட்டேன்ட்டார்ல. அது மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் கூடாது 26 நான் அதை வலியுறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க டிடிவி தினகரன் உள்ள வருவாரு, ஓபிஎஸ் உள்ள வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். இன் பாலிடிக்ஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான். அப்படிலாம் ஒன்றும் க்ளோஸ் டோர்ஸே கிடையாது. வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகும். தனியா போய் அவங்க என்ன ஆவர்த்தனம் பண்ண முடியும்? யாரும் அது அவங்க பிரச்சனை சார். முடியாது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். அவங்க பிரச்சனை எப்படி? அது அவங்க பிரச்சனை தான். அவங்களுக்கு பிரச்சனைன்றனாலதான் சொல்றேன். தனியா போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பீகார்ல எப்படி எல்லா அணியும் ஒரு பக்கமா நின்று பாஜக கூட்டணி நின்று வெற்றி பெறுவதற்கு ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பா அமைஞ்சதோ அதே ஸ்ட்ராட்டஜியை இங்க பயன்படுத்தணும். அந்த மாதிரி எல்லாரும் திமுகவுக்கு எதிராக இருக்க எல்லாரும் ஒரு அணியில வரணும். ஒரு ஸ்டேட்ல ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்டேட்லயும் ஒர்க் அவுட் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி ஸ்டேட் இட் டிமாண்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி தான் போட முடியும். ஒரே இது ஒன்று. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கடவுள் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்காரு. நான் பெங்கால் பார்த்தும் பீகார் பார்த்தும் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தும் நான் தமிழ்நாட்டில் பரிசு எழுத முடியாது. தமிழ்நாட்டை பார்த்துட்டு கர்நாடகாரை பரிசு எழுத முடியாது. இங்கே உள்ள கொஸ்டினே வேற கொஸ்டின் பேப்பர். ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், காட் ஹஸ் ப்ரொவைடட் செப்பரேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் டு ஈச் நேஷன்ஸ்ங்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். பீகார் மாடல்ல இருந்து அது அப்படியே ரெப்ளிகாவா இங்க பண்ண முடியாது. இங்க தனியா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம். வரும். கரூர் நிகழ்வுக்கு பிறகாக பாஜகவோட ஆதரவு, அதிமுகவோட ஆதரவு அரசை நோக்கி கேள்வி கேட்டு விஜய் பக்கம் நீங்க நின்னீங்க. பல இடங்கள்ல பல பேரும் பல அரசியல் பாஜகவின் தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் தான் நின்னீங்க, அதிமுகவின் தலைவர்கள். ஆனா சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி உங்களோட கூட்டணி இல்லைன்னு மீண்டும் அறிவிச்சிட்டாரு விஜய். அதுதான் என்ன, அவர் கூட்டணிக்கு வருவார்ன்றதுக்காக நாங்க திமுக அரசை விமர்சிச்சோம் இல்லையே. நாங்கள் திமுகவை விமர்சித்தது அந்த ஈவெண்ட், அந்த அக்கேஷன், இஷ்யூ பேஸ்ட். அந்த இடத்துல அரசாங்கம் தனது பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கிறது, தனது கடமையை சரியாக செய்யவில்லை, அவ்வளோதான். அதை குற்றம் சாட்டுறோம். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை பொறுப்பாக்குறப்ப 41 பேர் செத்து போனதுக்கு அரசாங்கத்துக்கு அது சம்மந்தம் இல்லை, நிகழ்ச்சி நடத்தினது தான் காரணம்னா இது உச்சபட்ச அநியாயம்ல. இதே மாதிரி ஒரு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் ஒரு 40 பேர் ஸ்டாம்ப் பேடில் செத்து போயிருந்தா கூட்டம் நடத்தணும்னு சொல்லுவீங்களா? அந்த சிஎம் சொல்லுவீங்களா? உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைச்சிரு, பிஜேபினால இப்படிதான், மக்கள் இத்தனை பேர் செத்து போறது தான் ஆட்சியா அதிகாரமானு பேச தொடர்ந்து சொன்னது. 2 பேரும் பொறுப்பு. இங்க வந்து என்னன்னா விஜய் அவர்கள் இங்க முதல் பொறுப்பு ஏற்கணும். 2 பேரும் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும், கூட்டு பொறுப்பு தான் சொன்னது நடிகர் அஜித் தான். நான் அதை அவரை பாராட்டுறேன். மீடியாலாம் தே டுக் எ ஸ்டாண்ட், அவ்வளவுதான். நீங்க வந்து திமுகவை காப்பாற்றணும்னு ஊடகங்கள் நினைச்சீங்க, காப்பாற்ற முயற்சி பண்றீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு விஜய் கேஸ்ல உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒப்பீனியனே விஜய்க்கு ஆதரவாக தானே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எடுத்து சொன்ன கருத்துக்கு ஆதரவாக தான் இருந்தது. நடந்து முடிந்தது ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் சார். 41 பேர் உயிரிழப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வச்சுக்கிட்டு அரசியல் கூத்து அடிக்க வேண்டான்றதான் என்னுடைய பாயிண்ட். ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுங்க. யார் தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுங்க, சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க. 41 பேர் செத்து போயிட்டா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க. யார் தப்போ அவங்க அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் உங்கள் கூட்டணிக்கு பல பேரும் வர வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. விஜய் அவர்களை ஸ்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல. அதை பற்றி தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேசவில்லையான்னு தெரியல. எனக்கு தெரியும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை எங்கேயுமே இல்லை. நாங்கள் வந்து பொதுவாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அரசியல் சக்திகள் ஓர் அணியிலே திரளணும், இணையணும் அப்படின்ற அப்பீலை காமனாக கொடுக்குறோம். அந்த காமன் அப்பீல கொடுத்துட்டே இருக்கீங்க, அது யாரும் கேட்கவே மாட்டாங்க. தேர்தல் வரும்போது தான் சார் இல்லை ரெஸ்பான்ஸ் வருவாங்களா வர மாட்டாங்களா? எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருமே தே வில் பி வெயிங் தேர் ஆப்ஷன்ஸ் தானே. ஒருவேளை வரலைன்னா அதிமுகவும் பாஜகவும் தமாகவும் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அணிக்கு வெற்றிக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மக்களை நம்பி தானே எலெக்ஷன் நிற்கிறோம். வெறும் கட்சிகளை மட்டும் நம்பலையே. மக்கள் இருக்கிறாங்க, திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது திமுக எதிர்த்து பேசி ஒரு வலிமையாக ஒரு கூட்டணி தெரிஞ்சிச்சு, கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா ஓவர் வெல்மிங் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனே தெரிஞ்சு போச்சே.
நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்களை திமுக கூட்டணி பெற்றதுன்றது மட்டும் அதை வெற்றியா சொல்றீங்க. வெற்றி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இப்போ அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி, ஆனா 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேல சிபிஎம் ஜெயிக்குது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை நீங்க மதுரையில் இப்போ கூட்டினீங்கன்னா 6000 ஓட்டுல தான் சிபிஎம் லீடிங்ல இருக்கு. திண்டுக்கல் அப்படிதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டினீங்கன்னா போன 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலை விட அந்த மார்ஜின் குறைஞ்சிருக்கு. சிதம்பரம் தொகுதியில அலையன்ஸ் இருந்திருந்தா திருமாவளவன் தோக்குறாரு, ஓட்டு குறைவா இல்ல. அப்ப இருந்த அதிமுகவும் பாஜக அணி, அப்ப பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, வைப்ரண்டா இருந்ததுன்னு ஒரு பார்வை இருந்தது, தனியாவே நம்ம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்திட்டு இருந்தாரு. உங்க கூட வந்து என்டிஏ அலையன்ஸ்ல வந்து டிடிவி தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, இதெல்லாம் இருந்தாங்க. அந்த பக்கம் சார் டிடிவியும் ஓபிஎஸ் இருந்தாலே பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஏடிஎம்கே இருந்தா கூடுதலால வெற்றி கிடைக்கும். அதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல, என்டிஏவும் ஏடிஎம்கேவும் சேரும் போது இப்படிலாம் இருக்குன்ட்டு. இப்ப டிடிவி தினகரன் உங்க கூட்டணி இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் உங்க கூட்டணி இல்ல, அங்க இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சிருக்காருன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. சசிகலா அவர்கள் நான் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைப்பேன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அப்ப அதிமுகவும் இன்டாக்டா இல்ல, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பலமான ரூட்ஸ் இல்ல. அப்படிங்கும் போது நீங்க கள அரசியல் தெரியாம சொல்றீங்க. இப்போ உதாரணமா ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஓட்டு இருக்கு சார்? உங்க கூட்டணியில இருந்தவர் தமிழ்நாடு முழுக்க எங்கே ஓட்டு இருக்கு? சவுத்ல அவர் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான சார் சில பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் சார். அது கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் சார். அதனால என்ன ஓட்டத்தானே பேசுறேன், நான் அவரை பத்தி குறை சொல்லி. அவர் மரியாதைக்குரிய தலைவர் தான். டிடிவி தினகரன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் 23 இடங்கள்ல அதிமுக வெற்றியை பாதிச்ச ஒரு கட்சி. எங்க 2021 எலெக்ஷன் 21க்கு அப்புறமா எவ்வளவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்கு. 2021ல செந்தில் பாலாஜி டிடிவி கூட இருந்தாரு. 2021ல தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கூட இருந்தாரு. 21ல செந்தில் பாலாஜி மேலூர்ல சாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அவரை வச்சுதான் நம்ம டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் துரதிருஷ்டவசமா காலமாயிட்டாரு. கட்சியிலேயே பல பேர் இல்லையே டிடிவி கட்சியிலேயே. நான் இதுக்கப்புறம் நான் அவர் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க டிடிவி கட்சியும் ஏடிஎம்கே கட்சியும் அவங்க ட்வின்ஸ் தான் அவங்க. அதனால அவங்க இங்க இருக்கிறதே அங்க இருக்கிறதே அவங்க ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் அங்க போயிருக்காங்க. இல்ல சார், அதை மட்டும் தனி பலமா சேதாரம் இருக்கணும், சின்ன சேதாரம். டிடிவியின் பலம் என்பது ஒரு தனியாக ஒரு கட்சியின் பலம் அல்ல, அதிமுகவின் பலம் தான் டிடிவியின் பலம். அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் எடுத்துட்டு போனாரு. அந்த கொஞ்சம் ஷேர் திரும்ப ஏடிஎம்கே கூட போயிருச்சு, அவ்வளவுதான். அதனால அது ரொம்ப டிடிவி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ங்கறீங்களா? அமமுக டிடிவி பின்னால இருக்கிற அரசியல் சக்திகள் முன்னால அதிமுக இருந்தவங்களா திமுக இருந்து நிறைய பேர் இங்க போயிருக்காங்க. ஏடிஎம்கே தானே டிடிவி இங்க இருந்தானே எடுத்துட்டு போறாரு. அதான் சார் நான் சொல்றது, அதிமுகவின் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அதுல நிறைய திரும்ப ஏடிஎம்கேக்கு போயிடுச்சுன்னு சொல்றேன். அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய ஏடிஎம்கே போயிடுச்சு. நீங்க தான் சார் ஆர்கே நகர்ல டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் எவ்வளவு ஒரு பலமானவர்கள் அவங்க இருக்கிறனால ஆர்கே நகர்ல டிடிவி சுயேட்சைன்னு ஜெயிச்சாரு. சரியா? கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் கோயில்பட்டில ஜெயிக்க முடியல? தனியா நின்று திமுக அண்ணா திமுகவை மீறி வெற்றி பெற்ற, சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற டிடிவி அண்ணன் கோவில்பட்டியில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கட்சி சார்பாக நின்னார்ல, அப்ப ஏன் ஜெயிக்க முடியல? காரணம் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா அவருக்கான கான்ஸ்டிடுவன்சி சப்போர்ட் மக்கள், அவருக்கான ஆதரவு தளம் ஆர்கே நகர்ல இல்ல, தென் மாவட்டங்கள்ல இருக்கு. சம்பந்தம் இல்லாம சப்போர்ட் பேஸே இல்லாத ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றார்ல, இங்கேயும் ஜெயிக்க முடியல. என்ன காரணம் சொல்லுங்க. ஸோ சரி, 2021ல டிடிவியும் கேப்டன் அவர்களும் சேர்ந்த அலையன்ஸ் இல்லையா? டிஎம்டிகேயும் அம்மா மக்கள் ஏஎம்எம்கேயும் அலையன்ஸ் போட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க 2.5% தானே ஓட்டு வாங்கினாங்க. அதான் சார் 2.5% ஓட்டு வாங்குறீங்க. ஆனா 2.5% உங்களுடைய வெற்றியை எவ்வளவு பாதிச்சது? அதிமுகவோட 23 தொகுதிகளோட வெற்றியை நிர்ணயிச்சது இப்போ முழுக்க அந்த ஓட்டு அவங்க கூட தான் இருக்கான்றது இனிமே தானே தெரியும். அந்த ஓட்டுன்றது விஜயகாந்த் ஓட்டு சேர்ந்து தானே 2%. தனியாக அவர் நிரூபிக்கலையே. இன்னும் சொல்ல போனா அதோட ஒரு இஸ்லாமிய 0.5% இருக்கவங்களையும் அலையன்ஸ்குள்ள சேர்த்தாதானே சார் வெற்றி, ஓட்டு சிதறாம வெற்றி உங்க பக்கம் வரும். அது கரெக்ட். அப்ப அது அந்த ப்ரொபோர்ஷன்ல அந்த லீடர்ஸுக்கான முக்கியத்துவம் நிச்சயமா இருக்கும். அதை தாண்டி நீங்க பெருசா நீங்க ஏடிஎம்கே அளவுக்கு ஏடிஎம்கேக்கு பிஜேபி என்ன முக்கியத்துவம் தருதோ அதே முக்கியத்துவத்தை வந்து நாங்க டிடிவி கட்சி கொடுக்கணும். ஓபிஎஸ் எவ்வளவு லாயலா என்ன நடந்தாலும் உங்க கூட இருந்தவங்கள எப்படி பேசுறீங்க பாருங்க. முடியாது சார், அப்படி முடியாது. பிஜேபிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? பிஜேபி எவ்வளவு சீட்டே வேணாம்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணிக்காக வந்தவர் சார். நாங்க மதிக்கிறேன் அவரை, ரெஸ்பெக்டபிள் லீடர். கமலாலயத்துக்கு வந்து கூட்டணிக்கான ஒப்பந்தத்துல நான் வந்து டிடிவிங்கிற தனிப்பட்ட நபரை பத்தியே பேசல. நீங்க சீனிவாசனை தனிப்பட்ட மனிதரா மதிக்கிற மரியாதை வேற, ஒரு கட்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க மதிக்கிற மரியாதை. எனக்கு பின்னால எவ்வளவு பேர் இருக்கான்ற பார்த்து தான் நீங்க என்ன வேல்யூ பண்ணுவீங்க பொலிட்டிக்கலா. தனிப்பட்ட முறையில என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய வேல்யூ சிஸ்டம், என்னுடைய
நட்பை வச்சுட்டு தான் நீங்க வேல்யூ இல்ல பண்ணலாம். அவருக்கு ஒரு அது மாதிரி அரசியல் அனுபவம் நான் என்ன இருக்கு. சொல்றேன், டிடிவி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனிதர், வெரி ரெஸ்பெக்டபிள் பர்சன். நான் சொல்றது அவருடைய வருகையும் அவர் வெளியில போறதும் என்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. அவர் உள்ள வர்றதை விரும்புறோம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேல்யூ அடிஷனா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருந்தாலும் ரொம்ப பெரிய வேல்யூ அடிஷனா எங்களுக்கு உருவாகும். டிஎம்டிகே எங்களோட வர்றதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி முடிவு எடுக்கிறது நல்லதுதான். ஓபிஎஸ் அண்ணன் எங்க கூட இருக்கிறதுங்கிறது ஒரு பெர்செப்ஷன்ல, இமேஜ்ல இந்த கட்சியுடைய இமேஜ், இந்த கூட்டணி இமேஜை கூட்டி தான் காமிக்கும். அதெல்லாம் வேற நான் மறுக்கல. ஆனா எல்லாம் போச்சு என்டிஏ நாசமா போச்சுன்னு உங்களை மாதிரி ஊடகங்கள்ல பேசுறீங்களா, அதைத்தான் நான் கவுண்டர் பண்றேன். இப்போ அதைத்தான் நான் சேலஞ்சா எடுத்துக்கேன். அப்படி ஏன்னா இல்லை, இப்பெல்லாம் டிஃபிகல்டிஸ் இருக்கவும் தான் நீங்க செங்கோட்டையன் அவர்களை வச்சு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு அனுப்புனீங்க. பாஜக தான் அனுப்புனுச்சுன்னு வெளிப்படையா அவர் சொல்றாரு. ஆனா அவரும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு யார் சொன்னது? செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு? கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு பாஜக தான் என்கிட்ட சொன்னுச்சுன்னு சொன்னார். அப்படி பிஜேபியில் யாராவது சொன்னாங்களா நாங்க செங்கோட்டையன் அப்படி டெபியூட் பண்ணியிருக்கோம், உங்களால நாங்க எப்படி தான் சொல்ல அனுப்பிச்சோம் முடியும்? அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னாங்க. கூட்டணி விட்டு அனுப்பிடுவார்ல எடப்பாடி பழனிசாமி. அப்படிலாம் யாரும் சொல்லலை. ஒருங்கிணைப்பு இப்படிலாம் பண்ணல. அப்படிலாம் பண்ணியிருந்தா எங்க தலைவர் வெளிப்படையாக அதெல்லாம் பேசுவாங்க, மாநில தலைவர் அதை வெளிப்படையாக அப்புறம் பேசுவாங்க. ஏன் செங்கோட்டையன் அவர்களை சார் அவங்க மோடி அவர்கள் இன்டர்னல் மீட் மீட்டிங் சார், பண்ணணும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்ணணும். பார்க்கலாமே யார் வேணாலும். நீங்க தினேஷ் வந்து நீங்க போய் பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஒரு இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நானே வாங்கி தரேன். அவங்களுக்கு டைம் இருக்கணும். அவங்க நிச்சயமா உங்களை மறுக்கல மாட்டாங்க. நேரம் இல்லாதனால முடியலன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு மீடியா பர்சனை வந்து இல்ல ஒரு பாஜகவுக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லையா? சார் அது எல்லாருக்கும் தெரியிற ஒரு விஷயம் தானே. அதுல எந்த இன்டென்ஷனையும் நம்ம செய்யலேன்னு சொல்றது சரியா? செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு, பாஜக தான் சொன்னுச்சு நான் செஞ்சேன். வெளிப்ப செங்கோட்டைன்னு சொல்றது பாஜகவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி செலுத்தல. அவங்க கட்சியை வந்து மறுபடியும் கஷ்டப்பட்ட போது இணைத்து கொண்டு போனவங்களுக்கு கூட்டணியில இல்லாம வெளியே வந்துட்டாரு, துரோகத்தின் உருவம்ங்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்திலையும் களத்துல எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய உள்கட்சி விவகாரம்னு அப்ப நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடியாருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அதுல பிஜேபிக்கு என்ன கருத்து வேண்டியிருக்கு? இல்ல உங்களோட கூட்டணியோட வெற்றியை பாதிக்கிற விஷயங்களா இதெல்லாம் மாறாதான்? செங்கோட்டையனுடைய பேச்சு எப்படி கூட்டணி பாதிக்கும் சார்? ஒருத்தர் நீங்க எல்லாத்தையுமே பாதிக்கும் ஒரு சிஎம் கேண்டிடேட்ட துரோகத்தின் உருவம்னு சித்தரிக்கிறாருன்னா உங்களுடைய கூட்டணியை, உங்களோட வெற்றியை பாதிக்கவே பாதிக்காதா? அது பாஜகவுக்கு துரோகம் பண்ண வந்து அவர் இருக்கிற தொகுதியில கூட பாதிக்காது. செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில கூட பாதிக்காது. சார் உங்களை அரசியல தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க அரசு களம்ன்றது வேற. ஒரு சிஎம் கேண்டிடேட்ங்கிற ஒரு சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணவரு, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணவரு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணவரு, இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்க பாஜகவுக்கு துரோகம் பண்ணவரு, இப்ப எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி துரோகம் பண்ணவர்னு முன்னிறுத்தினா 10 பேர் ஓட்டு போறவங்கள 2 பேர்த்து கூட அந்த துரோகங்கிறத ஞாபகம் வராம போயிடும். எனக்கு அரசியல் தெரியலையா, உங்களுக்கு அரசியல் தெரியலையான்னு தெரியல சார். நீங்க ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசாத பேச்சா? என்னென்ன பேசினாங்க? திரும்பி பேசினவங்கள உள்ள வந்து யார் பேசினா? நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாரு, எஸ்டி சோமசுந்தரம் பேசினாரு. ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுக போன லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்டா இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க. திருநாவுக்கரசு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் கட்சி அவங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு அப்படி பேசினாங்க. பேச திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா கட்சியில தான் இருந்தாரு, வெளில போனாரு. கேகேஎஸ்ஆர் ஜெயலலிதா அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுல விருதுநகர்ல கேகேஎஸ்ஆருக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஆமா பண்ணாரு. அவங்க எல்லாம் ஜெயலலிதா மட்டும் வெளில வந்துட்டாங்க. வெளியில வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஜெயலலிதா மேல சொன்னதான் கூட இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுவாங்க, ஐயா வெளியில வந்தா மாத்தி பேசுவாங்கன்றதுதான் மக்களுடைய பாயிண்ட். அவ்வளவுதான். அப்படிதான் செங்கோட்டையனுக்கு ஆகும். செங்கோட்டையன் எத்தனை வருஷமா ஏன் பேசல? சசிகலாவுக்கு எடப்பாடியார் துரோகம் பண்ணிட்டார். சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனது 2016. 2025 பேசுறாரு. 9 வருஷம் என்ன பண்ணாரு? இல்ல உங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மனம் நோகாம பேசணுங்கிறதுக்காக பாஜக கூட சமரசத்தோட, பாஜகவோட நட்போட இருக்க பல பேருக்கும் எதிராக கருத்துக்களை பேச நீங்க திமுகவுக்கு மனம் நோகக்கூடாதுன்றதுக்காக நீங்க இயல்புக்கு மாறா ஏதாவது இருந்ததுன்னா நான் ஒரு ஊடக இயல்புக்கு மாறா பேசலையே. நீங்க எப்பயும் அதான் பேசிட்டு இருக்கீங்க. செங்கோட்டையனை பத்தி நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி வைக்கிறதா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா நானா முன் வந்து நானா போய் செங்கோட்டையனை பத்தி கருத்து சொல்றதோ, டிடிவி அண்ணனை பத்தி சொல்றதோ, ஓபிஎஸ் ஐயாவை பத்தி சொல்றதோ எனக்கு வேலை இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன். அந்த கட்சியோட உள்வகாரம்னு நினைப்பேன். நான் செங்கோட்டையனை பத்தி நீங்க கேள்வி வைக்கிறதுனால நான் சொல்றேன். இந்த செங்கோட்டையன் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ தாவேகாவோட கூட்டணியாகவோ இல்ல வேற ஏதோ ஒரு டேர்ம்ஸோடயோ அலைன் ஆனாங்கன்னா அது எப்படியான ஒரு பர்செப்ஷன் ஏற்படும்? போட்டோம். எஸ்டி சோமசுந்தரத்துக்கும் நாவலர் நெடுஞ்செழியனும் அந்த காலத்துல தனியா போய் நாங்க தனி அணி அமைக்கிறோம், 4 அணி அமைக்கிறோம்லாம் சொல்லி போனப்போ அது என்ன தாக்கம் உருவாச்சோ அந்த தாக்கம் வரும். அவ்வளவு. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஆதரவு விஜய்க்கு இருக்கும். விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட் இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகாதுல்ல.
அது எப்படி இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஏதோ ஒரு வகையில கைட் பண்ற இடத்துல இவங்க போய் போறாங்க. பாருங்க, நீ விஜய் எத்தனை சீட்டு கொடுக்குறாரு, எந்தெந்த சீட்டு கொடுக்குறாரு, எங்கே நிற்கிறீங்க என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நமக்கு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? பெருசாக இருக்காது. எல்லா சீட்லையும் தோத்துருவார். அவரே தோப்பார். எந்த தொழில்னா தோத்துருவார். ஆனால் ஓட்டு கணிசமாக வாங்கி தோப்பார். என்ன டேர்ம்ஸ்ல சார் சொல்றீங்க அவரே தோப்பாரு? ஆமாம் சார், தெரிஞ்ச அரசியலை சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாத செய்தியாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச செய்தியாக சொல்கிறேன். தோப்பார். என்ன இருக்கு? உங்க ஊர்ல வந்து மாநாடு போட்டு சினிமாவில இருந்து வந்து மதுரை விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், சார், எல்லா இடமும் நானே கேண்டிடேட் நினைச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாரு சார் அவரு. தலைவரே, கூட்டம் வேற ஓட்டு வேற. ஆந்திராவில் சிரஞ்சீவி கூடாத கூட்டமாக விஜய்க்கு வந்திருக்கு. நான் வேணா சிரஞ்சீவியோட வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன். விஜயோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆந்திராவில் இல்லை, சிரஞ்சீவி லைக் காட். ஸோ உங்க கூட்டணியில வந்தா அவரு பெரிய ஆதரவு அப்படி இருக்கக்கூடிய சொல்லலையே. நடிகர்னு சொல்லுவீங்க. அவருக்கு என்ன ஆதரவு இருக்கோ அந்த ஆதரவு திமுகவுக்கு எதிராக வரும்னு சொல்றோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாங்க அவரை சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ விஜய் அவர்கள் வந்தா- ஒரு பக்கம் தனியா வந்தா அவரை முதலமைச்சர்னு சொல்லிடுமா விஜய? சொல்ல மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நடந்தாலும் முதல்வர். எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான் சிஎம். அவ்வளவுதான். டெபுட்டி சிஎம். அது அப்புறம் இனிமே தான் அமித்ஷா தான் பேசணும். அது நாங்க அதை சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லை. அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, என்டிஏ ஜெயிச்சா ஏடிஎம்கேல எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் டெப்டி சிஎம் விஜய் கட்சி தான் சொன்னா நான் அதை ஒத்துக்குவேன். நான் அதை பேசுற அதிகாரம் எனக்கு இல்லைல்ல. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கு, தாவேகா ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அது டிஎம்கே வெற்றிக்கு சாதகமா அமையும். நிச்சயமா இல்ல இல்லையா? விஜய் நான்கு அணிகளாக போட்டியிருந்தாலும் நான்கு அணிகளை போட்டியிட்டாலுமே சார், வித் விஜய் என்டிஏ வில் வின், என்டிஏ வில் ஸ்வீப். ஈவன் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். அவ்வளவுதான். நல்ல மறுபடியும் சூப்பரா இருந்தது. மறுபடியும் விஷயம் சொல்றதுக்கு ஏதாவது மறுபடியும் சொல்லவா? சொல்லுங்க. என்டிஏக்கு என்டிஏக்கு விஜய் வந்தா வித் விஜய் என்டிஏ வில் ஸ்வீப். அவர் வரவில்லை என்றால் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவ்வளவுதான். ஓட்டு அவங்களுக்கு ஒரு 10-12% அவங்களுக்கு ஓட்டு வரும். அந்த ஓட்டு இங்கே வரும்போது பெரிய லாபம். திமுக இன்னும் பலவீனப்படும். அது வரலைன்னா அந்த 10-12% எடுத்து எல்லா இடத்துலையும் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு வாங்கிட்டு எல்லா தொழிலும் தோத்து போயிடுவாங்க. அவ்வளோ அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த கட்சி இருக்கு. விஜய் வந்தா என்டிஏ எவ்வளோ சீட்டுகள் அப்ராக்சிமேட்டா ஜெயிக்கும்? ஸ்வீப் ஆகும். 200க்கு மேலே ஜெயிக்கும். வின்னுங்கிறது விஜய் வரல, வின்னுனா ஒரு 150-160 சீட்டு ஜெயிக்கும் என்டிஏ. ஓகே, கம்ஃபர்டபுளாக ஜெயிப்போம். ஓகே. இப்போ இந்த தடவை பாஜக எத்தனை சீட்டுகள் வாங்குவதற்காக முயற்சி பண்ணீங்க? இரட்டை இலக்கத்துல எம்எல்ஏக்கள் உள்ள போவோன்ட்டு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் வரல. சீட் ஷேரிங், எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ், எந்தெந்த தொகுதி ஐடென்டிஃபை பண்றது, கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, அது எல்லாமே ஜனவரியில தான் நடக்கும். ஓகே.